வணக்கம் நேர்களே. சினிமா உலகமே ஒரு சென்டிமெண்ட் உலகமா தற்போது மாறிட்டு வருது. பல கோடிகளை முதலீடா போட்டு படம் எடுப்பதால சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சென்டிமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பல நேரங்களையும் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இதற்கு உதாரணமா சமீபத்திய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. படங்களின் ப்ரமோஷனுக்காக அந்த படத்தின் கான்செப்டை அடிப்படையா வச்சு கேம் உருவாக்குவது ஹாலிவுட்ல சமீப காலமா வழக்கத்துல இருந்துச்சு. இதை தற்போது தமிழ் சினிமாவிலையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழில் சில படங்களுக்கு இப்படி கேம் உருவாக்கப்பட்டுச்சு. கோச்சடையான் படம் வெளியாவதற்கு முன்பு அந்த படத்தோட கேம் வெளியிட்டாங்க. இந்த படத்தை அடுத்து விஜய் இயக்கிய சைவம் படத்திற்கும் இதே மாதிரி கேம் உருவாக்கப்பட்டுச்சு. கோச்சடையான் சைவம் படங்களை அடுத்து தமிழ்ல கேம் உருவாக்கப்பட்டிருப்பது அஞ்சான் திரைப்படத்துக்கு தான். இந்த கேமை சில தினங்களுக்கு முன்பு நடிகர் சூர்யா அவர்கள் வெளியிட்டார். அஞ்சான் கேம் வெளியான சில தினங்கள்ல அந்த கேம் சிறுவர்கள் மனசுல வன்முறையை பதிவிப்பதாக விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த நிலையில கேம் வெளியிட்ட தமிழ் படங்கள் பெரிதாக வெற்றியடையாது என்னும் சில பேர் சொல்ல தொடங்கிட்டாங்க. அதற்கு வலு சேர்க்கும் வகையில ஏற்கனவே கேம் வெளியிட்ட படங்களின் வசூலை சுட்டி காட்டுறாங்க. இந்த கேம் சென்டிமெண்ட்டை அஞ்சான் படம் உடைக்குமா உடைக்காதா அப்படிங்கிறதான் இப்போதைய கேள்வி. படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய ஆன்சர் நமக்கு தெரிய வரும். சென்னையிலே மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.